guys, welcome to Shruth's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி pancake. pancake அப்படின்னாலே யூஸ்வலா எல்லா கிட்ஸ்மே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்களோ அதுல நம்ம pancake-ல ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கிட்ஸ்மே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி pancake செய்ய போறேன். ரொம்ப குயிக்கா 5 மினிட்ஸ்ல செஞ்சு கொடுத்துடலாம். கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ்ல இந்த மாதிரி pancake செஞ்சு வச்சு விட்டீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸ்மே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. Without any more delay, let's go to the video. ஸ்ட்ராபெரி pancake செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 5 ஸ்ட்ராபெரிஸ் நல்லா பெருசு பெருசா இருக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பனானா நல்லா பழுத்து இருக்கணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆட் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் அளவு ஓட்ஸ், 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 2 ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. நல்லா பேட்டர் கெட்டியா இந்த மாதிரி இருக்கணும். இதுல நம்ம ஒரு எக்கை உடைச்சு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எக்கோட ஸ்மெல் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாம் சேர்த்து முறை வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே வேற ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிருச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லிக்விடாவும் இல்லாம ரொம்ப சாலிடாவும் இல்லாம இந்த அளவு இருந்தா கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும். ஊத்தப்பம் பேன்ல ஆயில் இல்ல அப்படின்னா நெய் ஆட் பண்ணிட்டு ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டில இருந்து அப்படியே மாவு எடுத்து ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு கரண்டி அளவு மாவு சரியா இருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1 மினிட் நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தா தான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா வேக வச்சு கொடுங்க, அப்பதான் எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் சூப்பரா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட pancake ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க தோசை தவாலையும் ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். தோசை தவால ஆட் பண்ணும்போது பட்டர் ஆட் பண்ணிட்டு நடுவுல அப்படியே ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்திருந்தாதான் ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நான் ஸ்ருத்திகாக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்தேன். ஸ்ருத்திகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட ஸ்ட்ராபெரி பனானா pancake ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல நீங்க ஹனி சிரப், சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிரப்பை மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸ்ருத்திகாக்கு இந்த மாதிரி சிரப்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாதான் நல்லா விரும்பி சாப்பிடுவா. ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, ishq you all.